பெரியார். அவரை நீங்க வரலாறு புத்தகத்துல ஒரு பாடமா மட்டும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. பெரியார் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா வயசான தலைவரா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டார். வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கூட பேசியிருப்பார். கேம்பஸ் டிபேட்ஸ்ல நம்ம கூட அரசியல் பேசியிருப்பார். இன்ஸ்டாகிராம் லைவ்ல பிரச்சாரம் செஞ்சிருப்பார். இதுல எல்லாம் அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தோட நிஜ முகத்தை தோலுரிக்கிற மாதிரி பல உண்மைகளை வெடிகுண்டு மாதிரி வீசியிருப்பார். அவர் நமக்கு பாடம் நடத்திருக்க மாட்டார். நம்மள சாதாரண நினைக்கிற மனுஷங்களோட மனநிலைய கேள்வி கேட்க சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலேயே அவர் செஞ்சதெல்லாம் இன்னைக்கு பல பேருக்கு பயத்தை கொடுக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மள ஏன் எதுக்குன்னு கேட்க வச்சார். பெண்கள் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்னு போக முக்கியமான காரணமா இருந்தார். ஓட்டு மட்டும் போட்டுட்டு இருந்த பெண்களை தலைவர்களா மாத்தினார். பெரியார் போன தலைமுறைக்காக போராடின தலைவர் இல்ல. இன்னைக்கு ஜென்சில ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கும் தனக்கு விருப்பமானதை சூஸ் பண்றதுக்கும் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஒரு பெண் மக்களுக்காக பேசுறதுக்கும் ஈக்குவாலிட்டின்றது ரெக்வெஸ்ட் இல்ல, அது நம்மளோட ரைட்ஸ். இப்ப நாம எப்படி இருக்கணும்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே போராடினவர் பெரியார். வெறும் பேர் இல்ல, பெரியார் இஸ் a Wi-Fi of equality. You may not see him, but without him the connection breaks.